தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரையுள்ள திருவாக்கியங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், திருமுழுக்கிய யோவான் அங்கே இறைவார்த்தை அறிவிக்கின்றார். அப்போ மக்கள் வந்து கேட்கிறது, பொதுமக்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதன் பிறகு வரி தண்டுபவர் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? படை வீரர் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ இறைவார்த்தை கேட்கின்ற ஒரு மனிதன் அடுத்த கேள்வி நான் கேட்க வேண்டியது என்னவென்றால், அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும்? தவறு என்று உணர்ந்து விட்டேன், இனி நான் எப்படி நான் வாழ வேண்டும் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும்போது திருமுழுக்கிய யோவான் அடுத்தபடி அவர் சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ வார்த்தையை கேட்கின்ற போது மட்டுமே தான் அந்த வார்த்தை ஆனது என்னை இந்த ஒரு கேள்வியை கேட்க தூண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ என் தவறை நான் உணர்கின்றேன், இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பது. நான் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற சமயத்தில் அது நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஒரு கேள்வியை என்னிடத்தில் வரவில்லை என்றால் வார்த்தை என் உள்ளில் செயல்படவில்லை என்று அர்த்தம். இறை வார்த்தை கேட்கிற நான் அது செயல்வடிவில் வருகின்ற பொழுது, ஆண்டவரே என் தவறு நான் உணர்கின்றேன், இனி அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இது செய்யாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இனி இந்த பாவத்துக்கு அடிமையாகாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் உனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு கேள்வி நாம் எழ வேண்டும். அந்த ஒரு கேள்வி வந்துவிட்டது என்றால் இதா பலிப்படுத்தல் வர இயேசு கிறிஸ்துவை என்னால் அனுபவிக்க முடியும். கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியானது என்னில் வர நீ தாமே கிருபை புரிந்துள்ளோம். அறிவிக்கின்றப்படுற அந்த வார்த்தைகளை நான் செயல்படுத்த சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.